2000 வருஷத்துக்கு முன்பு மணிமேகலை என்கிற காப்பியத்தை எழுதிய சீத்தலை சாத்தனார் ஒரு பௌத்தர். தமிழுக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த இந்திய தேசத்து மக்கள் எத்தனை சமயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது இல்லையா? ஆனால் இந்திய திருநாட்டில் இருக்கிற எல்லா சமயங்கள் பாடியது தமிழ் மட்டும்தான் என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பௌத்தம் பாடியிருக்கிறார், சமணம் பாடியிருக்கிறார், சைவம் பாடியிருக்கிறார். சைவத்திலேயே 6 வகை சைவம் இருக்குது, வைஷ்ணவத்தில் 3 இருக்குது. எல்லாரும் பாடியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் பாடலையா? கிறிஸ்தவர்கள் பாடியிருக்கிறார். கிறிஸ்து குழந்தையாக பிறக்கிற பொழுது தாய் பெற்றெடுத்த குழந்தை, எப்படி முருகப்பெருமான் தந்தை பெற்றெடுத்த குழந்தையோ அப்பன் சாமியோ சிவபெருமான் நெற்றியிலே இருந்து தோன்றினானோ, அது மாதிரி இயேசு பெருமான் எந்த ஆணின் சம்பந்தம் இல்லாமலேயே மேரி மாதாவின் வயிற்றிலே உதித்தவர். அதை தமிழில் தேம்பாவணி எழுதிய வீரமா முனிவர், அவர் பெஸ்கி இத்தாலியிலேருந்து வந்த ஒரு பாதிரியார் எழுதுகிறாரு, ஷண்பகப்பூ இருக்குது பாருங்க, ஷண்பகப்பூ அது காய்க்கும், அது காய்க்கும். ஆனால் ஷண்பகப்பூவின் காய் மாதிரி இயேசு பெருமான் பிறந்தார். என்ன தெரியுமா? ஷண்பகப்பூவில் வண்டு மொய்க்காது. எந்த வண்டும் சம்பந்தப்படாமலேயே ஒரு மகரந்த சேர்க்கை அதற்கு கிடைத்திருக்கிறது என்கிற காரணத்தால் மேரி அன்னை ஷண்பகப்பூ மாதிரி எந்த வண்டும் தொடாத ஒரு புது மலராக இருந்து ஒரு பிள்ளையை பெற்றுத்தந்தார் என்று பெஸ்கி பாதிரியார் இத்தாலியில் இருந்து வந்து மேரி மாதாவை தமிழ் சம்பகப்பூவுக்கு அவங்க சொல்லி பாடுறார். அப்போ கிறிஸ்தவர்கள் பாடியிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஏராளமாக பாடியிருக்கிறார்.